புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29 தொடக்கம் 32. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? சிந்தனை. இன்றைய நற்செய்தி நிகழ்வு இயேசுவின் பணிக்காலத்தின் நடுப்பகுதியில் இடம்பெறுகின்றது. இந்த காலத்தில் இயேசு பல நோயாளிகளை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், வல்லமையோடு போதனைகளை மேற்கொண்டார். இவற்றின் மத்தியிலும் கூட்டத்துள் நின்ற பலர் இன்னும் இயேசுவை நம்பவில்லை. அதே வேளையில் மேலும் அடையாளங்களை காட்டும்படி வலியுறுத்துகின்றார்கள். அத்தோடு பரிசேயர்கள் ஆண்டவருக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கின்றனர். இயேசு அவர்களையும் நம்பாத மக்களையும் வெகுவாக கண்டிப்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. இயேசுவின் காலத்து தலைமுறையினர் தீய தலைமுறையினர் என்றால் இன்றைய தலைமுறையினரை அவர் எவ்வாறு சொல்வார்? இன்று உலகளாவிய ரீதியில் இயேசுவுக்கு பிரமாணிக்கமுள்ள சீடர்கள் பலர் இருக்கின்ற போது தீமை உலகில் இன்று அதிகமாக பரவி வருவதை காண முடிகிறது. இதற்கு உலகளாவிய ரீதியில் காணப்படும் இலகுவான தொடர்பாடல் வசதிகளாகும். இயேசு தமது காலத்து குறிப்பிட்ட மக்கள் இனத்துக்கு நற்செய்தியை போதித்தாலும் அந்த போதனை ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் பொருந்தக்கூடியதே. உதாரணமாக இந்த தலைமுறையினர் தீய தலைமுறையினர் என்று இயேசு தன் காலத்து தலைமுறையினரை குறித்து சொன்னாலும் அதை அவர் இன்றைக்கு எங்களுக்கும் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்று இயேசு சொல்லும்போது அவர் பொதுவான ஒரு மனித சோதனையை குறிப்பிடுகின்றார். தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நற்செய்தியை நம்ப வேண்டும், பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்கான மறக்க முடியாத ஆதாரத்தை தேடுகின்றனர். இதற்காக அவர்கள் நற்செய்தியை சந்தேகத்தோடு அணுகுகின்றார்கள். இன்றைய உலகில் சிலர் பாவத்தை போற்றுகின்றார்கள், நல்லொழுக்கத்தை காலாவதியானது அல்லது முட்டாள்தனமானது என்று கருதுகிறார்கள். இத்தகைய கண்ணோட்டம் மிக முக்கியமான அடையாளமான இயேசுவின் சாவையும் உயிர்ப்பையும் பலர் புறக்கணிக்க காரணமாகிவிடுகிறது. ஆயினும் யோனாவின் அடையாளம் தவிர வேறு எந்த ஒரு அடையாளமும் வழங்கப்படாது என இயேசு தெளிவாக கூறுகின்றார். யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தது. இயேசு 3 நாட்கள் கல்லறையில் இருந்ததை சுட்டி காட்டுகிறது. இயேசுவின் சாவும் உயிர்ப்புமே எங்களுக்கு அருளப்பட்ட ஒரே ஒரு அடையாளமாகும். மீட்பின் இந்த இறுதி அடையாளத்தை பலர் கண்டுகொள்ள தவறிவிட்டனர் என்பது கவலைக்குரியது. இறுதியில் அவரது சாவு உயிர்ப்பின் அடையாளத்தை கண்டு நாம் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எமது மனமாற்றம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் அமைய வேண்டும். இயேசு தமது பணியின் போது
பல அற்புதங்களை செய்த போதிலும் தம்மை சுற்றியிருந்தவர்களிடம் காணப்பட்ட நம்பிக்கையின் பொருட்டே அதை அவர் ஆற்றினார். இதுவே இன்றைய நிலையும் கூட. மீட்பளிக்கும் இயேசுவின் பாடுகள், சாவு, உயிர்ப்பு என்பவற்றோடு ஒப்பிடும்போது உடல் ரீதியான அற்புதங்கள் மிக குறைவே ஆகும். மிக பெரும் மீட்பு என்ற புதுமையின் வெறும் பிரதிபலிப்பே அவைகளாகும். உண்மையிலே நீங்கள் ஓர் அற்புதத்தை காண விரும்பினால் ஆண்டவரின் அருள் மற்றும் அவரது இரக்கத்தை நோக்கி திரும்புங்கள். உங்கள் முழு இதயத்தோடு திரும்புங்கள். அப்போது உங்கள் உள்ளத்தின் மாற்றத்தை காண்பீர்கள். அதுவே எல்லாவற்றிலும் விட மிகப்பெரிய அடையாளமாகும், அற்புதமாகும். அடையாளம் கேட்போரை இயேசு கண்டித்ததை இன்று சிந்திப்போம். இயேசு அளிக்கும் ஒரே சான்று நம்மை மாற்றக்கூடிய அவரது அருள்தான். இந்த அருளை நாம் கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மாற்றம் பெறுவோம். கடவுள் எமக்கு அருள விரும்பும் இந்த மாற்றத்தின் அற்புதத்துக்கு எம் இதயங்களை திறந்து வைப்போம். மற்றவர்களும் அதை கண்டு கொள்வார்களாக. செபம். ஆண்டவரே, எமது உள்ளத்தை மாற்றியரிடம் அதுவே மிக பெரும் புதுமையாக அமையட்டும். ஆமென்.